எந்த மாநிலத்தில் எந்த ஆற்றங்கரையில் பல்நோக்கு திட்டத்தின் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதர் ஆற்றங்கரையில் இது எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளம், ஜார்க்கண்டில் இருக்குது. அதே மாதிரி பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் இருக்கக்கூடிய சட்லஜ் ஆறு நதிக்கரையில் பக்ரா நங்கல் திட்டம் உலகின் பெரிய புவியீர்ப்பு அணையே இதுதான். அதுக்கடுத்தா ஹீராகுட் திட்டம் உலகின் மிக நீளமான அணை வந்துட்டு இதுதான். இது எங்கே இருக்குன்னா மகாநதி கரையோரம் இருக்குது, ஒடிசாவில். கோசி திட்டம்ங்கிறது கோசி நதியில் பீகார் மற்றும் நேபாளத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. துங்கபத்ரா திட்டம் துங்கபத்ரா ஆறு அது வந்துட்டு ஆந்திர பிரதேசம், கர்நாடகாவில் இருக்குது. தெகிரி அணை வந்துட்டு பாகீரதி ஆறில் இருக்குது, உத்தராகண்டில். சாம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் வந்துட்டு சாம்பலில் இருக்குது, ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம். நாகார்ஜுனா சாகர் திட்டம் வந்துட்டு கிருஷ்ணா நதிக்கரையில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. சர்தார் சரோவர் திட்டம் வந்துட்டு நர்மதை, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், ராஜஸ்தான் இதுக்கு நடுவில் இருக்குது. இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் வந்துட்டு எந்த ஆறுனா சட்லஜ். இதனால் பயனடையும் மாநிலங்கள் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. மேட்டூர் அணை வந்துட்டு காவிரி நதிக்கரையில் இருக்குது. இதனால் பயன்படக்கூடியது நம்ம தமிழ்நாடு. ஓகேவா? அதே மாதிரி இந்திய வேளாண் பருவ காலங்கள்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவிலையும் சவுத் இந்தியாவிலையும் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா, காரிஃப் பருவங்கிறது ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். வட மாநிலத்தில் நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து விளையும். அதே மாதிரி தென் மாநிலத்திலையும் நெல், கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை விளையும். ராஃபி பருவம் அப்படிங்கிறது அக்டோபர் டு மார்ச். இது வட மாநிலத்தில் கோதுமை, பருப்பு, ஆளி விதை, கடுகு, பார்லி விளைவிக்கும். தென் மாநிலத்தில் நெல், மக்காச்சோளம், கேழ்வரகு, நிலக்கடலை, கம்பு விளைவிக்கும். சையத் பருவம் அப்படிங்கிறது ஏப்ரல் டு ஜூனு. காய்கறிகள், பழங்கள், தீவன பயிர்கள். அதே தென் மாநிலத்தில் நெல், காய்கறிகள், தீவன பயிர்கள். இதெல்லாம் வந்துட்டு வேளாண் பருவ காலங்கள். இதெல்லாம் மேட்ச்சில் ஃபாலோ கேட்கறதுனால இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. கடற்பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள், நிலப்பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள். மும்பை ஹை எண்ணெய் வயல் 65% மிகப்பெரியது. குஜராத் கடற்கரை 2வது பெரியது. பேசம் எண்ணெய் வயல் மும்பை ஹையின் தென்பகுதி. அலியாபெத் எண்ணெய் வயல் பவு நகரின் தென்பகுதி. அந்தமான் நிக்கோபாரின் உட்பகுதி மன்னார் வளைகுடா. காம்பே என்கிறது நூனி பகுதியில் இருக்குது. அதே மாதிரி நிலப்பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்கள் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, திப்ருகார், சில்சாகர் மாவட்டம், அசாம். திக்பாய் எண்ணெய் வயல் வந்துட்டு நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல். அடுத்தது நாகர் காட்டியா எண்ணெய் வயல் வந்துட்டு திக்பாய்க்கு தென்மேற்கு பகுதியில் இருக்குது. மோரான் ஹைக்ரிஜன்கிறது எண்ணெய் வயல் நாகர் காட்டியாவின் தென்மேற்கு பகுதியில் இருக்குது. ருத்ரா சாகர் லாவா எண்ணெய் வயல்கள் வந்துட்டு அசாம் மாநிலத்தில் சிப்சாகர் மாவட்டத்தில் இருக்குது. சர்மா பள்ளத்தாக்கு வந்துட்டு மணிப்பூரில் இருக்குது. இதுதான் வந்துட்டு கடற்கரையில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்களும் நிலப்பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்களும்.